அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணித்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், எந்த ஒரு மனிதர் ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு மன் ஸல்லா பாதல் ஜும்ஆத்தி, ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் 7 முறை, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இந்த சூறாவை 7 முறை, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் 7 முறை ஒரு நபர் ஓதுவாரையானால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த மனிதருக்கு இந்த ஜும்ஆவிலிருந்து அடுத்த ஜும்ஆ வரை பெரிய பெரிய பாவங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். நம்முடைய உள்ளத்தால் பாவத்துடைய வெறுப்பின உள்ளத்திலே பிறக்க வேண்டும், பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வத்தோடும் நாம் வாழ வேண்டும். பாவத்தை விட்டு விலகி வாழ முயற்சி செய்யும் பொழுது இந்த அமலையும் செய்வோமேயானால், இந்த அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த அழகான அமல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அல்லாஹ் தபாரக் வ தஆலா சாலிஹான அமல்களை செய்து நம் அனைவரையும் அல்லாஹ் சாலிஹீன்களாக ஆக்கி கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.